ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வைகாசி மாதமா இல்லை ஆடி மாதமா அப்படிங்கிற சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு வாரமாக எங்கள் ஊரில் நல்ல காற்று பார்த்துக்கோங்க. அப்படியே வந்து மரத்தில் உள்ள இலத்தலை பூரா வீட்டு வாசலில் தான் வந்து பெருகி கிடந்துச்சு. எங்கள் கொழுந்தனாட்ட வந்து சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோமா, அவர் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. ரொம்ப நாளாச்சு. சரி இட்லியும் சிக்கன் குழம்பும் வச்சுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி பிளான் பண்ணியாச்சு. சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே கொஞ்சம் லெமனு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து அலசி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. வச்சிட்ருக்கையிலே வந்து தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வந்து பெருமழையாக வரல. சரி தப்பிச்சோம் அப்படின்னு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வந்து ஒட்டுக்காக வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் வந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் நறுக்கி வச்சாச்சு. ஒரு பக்கம் வந்து இட்லி, ஒரு பக்கம் சிக்கன் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இட்லி ஊற்றி வச்சாச்சு. இட்லி எல்லாம் நல்லா தான் மாவுலாம் இருந்துச்சு. எப்போதும் வந்து ரேஷன் கடை அரிசியில் தான் போடுவேனா, அது வந்து நல்லா கணக்கு தெரியும். இப்போ வந்து கடையில் வாங்கின இட்லி அரிசியில் எதுவுமே எனக்கு தெரியலை. சரி ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால பார்த்துக்கலாம் அடுத்த டைமு அப்படின்னு விட்டாச்சு. இட்லியெல்லாம் நல்லா பெருசு பெருசாக தான் இருந்துச்சு. ஆனால் வெந்ததுக்கப்புறம் குட்டி உண்டை போயிருச்சு. உளுந்து கூட போட்டேன் போல். அப்படியே பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு வந்து கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஆத்துவியப்பா வந்து உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து கிடா வெட்டு பூசை அப்படின்னா அங்கே போய் சாப்பிட்டு வந்துடுறேன், நீ சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டாங்களா. சரின்னு வந்து நான் சாப்பிட வந்துட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி இட்லி அப்புறம் வந்து அதில் வந்து நிறைய கறிக்குழம்பு ஊற்றி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். எங்கள் குழந்தை ஒய்ஃப் வந்து ஈரல் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தாங்க, சாப்பிட்டு பாருங்கக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா. சரி நானும் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தது. சரி அப்படியே போயிட்டு சீரியல் பார்த்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு உள்ளே போனேன். அங்கே வந்து கயல் சீரியல் ஓடுனுச்சு. எனக்கு கயல் சீரியல் இப்போல்லாம் சுத்தர பிடிக்கதே இல்லை. பாய், நாளைக்கு